சாப்பாடு எடுத்துட்டாங்க. அடுத்து நான் செய்கிறேன். அடே இவரை தான் இந்த தேடணும். நாங்கள் அந்த தண்ணிகள் இழுக்க தேடணும். நாட்டின் சில முக்கிய சேவைகளை அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தி ஜனாதிபதியால் வர்த்தக மானிய அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி மின்சார விநியோகம் மற்றும் அதை மீள்நிலைப்படுத்தல், எரிபொருள் விநியோகம், மருத்துவமனை மற்றும் சுகாதார பாதுகாப்பு சேவைகள், பயணிகள் மற்றும் பொருட்களுக்கான பொது போக்குவரத்து, நீர்வளங்கள் மற்றும் வடிகால் சேவைகள் ஆகியவை அத்தியாவசிய சேவைகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை இலங்கையில் வெள்ளப்பெருக்கில் பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து மாவட்டங்களிலும் தொலைபேசி அழைப்புகள் செயலிழந்துள்ளன. அதேவேளை இணைய வசதிகளும் முற்றுமுழுதாக செயலிழந்துள்ளன. இந்த நிலையில் பொதுமக்கள் இது தொடர்பில் அச்சம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள வெள்ள நிலைமைகள், மின்சார துண்டிப்பு, அங்குள்ள இணைய வசதிகளில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாகவே தொலைபேசிகள் செயலிழந்துள்ளன. இந்த விடயங்கள் தொடர்பில் பொதுமக்கள் பீதியடைய வேண்டாம் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அத்தோடு பேரிடர் சூழ்நிலை காரணமாக தொலைத்தொடர்பு சேவை நிறுவனங்கள் குறிப்பிட்ட காலத்திற்கு இலவச அழைப்புகளையும் இலவச இணைய வசதிகளையும் வழங்க ஒப்புக்கொண்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களின் தகவல் தொடர்பு வசதிகளுக்காக நாளை வரை பொதுமக்களுக்கு அனைத்து தொலைபேசி இணைப்புகளையும் செயலிழக்க செய்யாமல் தொடர்ந்து வழங்க தொலைபேசி சேவை நிறுவனம் ஒப்புக்கொண்டுள்ளது. டிட்பா சூறாவளியினால் நாடு முழுவதும் ஏற்பட்டுள்ள பேரிடர் சூழ்நிலையை எதிர்கொண்டு மக்கள் எதிர்கொள்ளும் சிரமங்களை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கள் அன்புக்குரியவர்களுடன் தொடர்பை கொள்வதற்கும் அத்தியாவசிய சேவைகளுக்கும் தேவையான வசதிகளை வழங்கவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் அனைத்து தகவல் தொடர்பு சேவைகளையும் விரைவில் முழுமையாக மீட்டெடுக்க அரசாங்கமும் சேவை வழங்குநர்களும் இணைந்து செயல்பட்டு வருவதாக தொடர்புடைய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல் தொடர்பு இணைப்புகள் துண்டிக்கப்பட்ட இடங்களில் தகவல் தொடர்பு இணைப்புகளை மீட்டெடுப்பதற்கு எடுக்கக்கூடிய குறுகிய காலம் மற்றும் நீண்ட கால தீர்வுகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டுள்ளது. அனர்த்த நிவாரண சேவைகளுக்காக இதுவரை 1.2 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. அவசர தேவைகளுக்காக மேலும் 30 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. எனவே பணத்தை எந்த விதத்திலும் தடையாக கருதாமல் மீட்பு மற்றும் நிவாரண சேவைகளை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திஸ்ஸநாயக்க மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். மக்களை மீட்பதற்கும் நிவாரணம் வழங்குவதற்கும் மேலும் நிதி தேவைப்பட்டால் அவற்றை கோருமாறும் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பிரதேச செயலாளர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கிளிநொச்சியில் குளங்கள் வான் பாய்கின்றன. மக்கள் இடப்பெயர்வு, தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை காரணமாக கிளிநொச்சி மாவட்டத்தின் கிழக்கு பகுதிகளில் உள்ள அனைத்து குளங்களும் வான் பாய்கின்றன. அத்தோடு கிளிநொச்சி மேற்கு பகுதியில் உள்ள குடமுருட்டி குளம் மாத்திரம் இன்று மாலை வரையான தகவலின்படி வான் பாய்கின்றது. இதன் காரணமாக தாழ்நில பகுதிகள் பல வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. பல இடங்களில் மக்கள் இடம்பெயர்ந்து பாடசாலைகளில் தங்கியுள்ளனர். வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்தமையால் மக்கள் தொடர்ந்து இடம்பெயர்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ரத்னபுரி சிவன் ஆலயத்தின் அண்மித்த பகுதிகளுக்கும் மற்றும் காவத்தை கெட்டியாதன நகரின் ஒரு பகுதியும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. ரத்னபுரி மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கழுகங்கையின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதனால் வெள்ள அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் மாவட்டத்தின் பல பகுதிகளில் காற்றும் வேகமாகி வீசி வருகின்றது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் அனர்த்தம் குறித்து அனுதாபம் வெளியிட்டுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு உதவ தயார் என அறிவித்திருக்கின்றார். தனது எக்ஸ் தளத்தில் அவர் கூறியிருப்பதாவது: சூறாவளியால் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்த இலங்கை மக்களுக்கு எனது மனமார்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களின் பாதுகாப்பு, ஆறுதல் மற்றும் விரைவான மீட்சிக்காக நான் பிரார்த்திக்கின்றேன். நமது நெருங்கிய கடல்சார் அண்டை நாடுகளுடன் ஒற்றுமையுடன் இந்தியா ஆபரேஷன் சாகர் பந்துவின் கீழ் நிவாரணப் பொருட்கள் மற்றும் முக்கியமான ஆதரவை அவசரமாக அனுப்பியுள்ளது. மேலும் உதவி மற்றும் உதவிகளை வழங்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை கொள்கை மற்றும் தொலைநோக்கு பார்வை, மகாசாகர் ஆகியவற்றால் வழிநடத்தப்பட்டு இந்தியா அதன் தேவைப்படும் நேரத்தில் இலங்கையுடன் தொடர்ந்து உறுதியாக நிற்கின்றது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். தற்போது நாட்டில் நிலவி வரும் சீரற்ற வானிலை 2016ஆம் ஆண்டுக்கு பிறகு பதிவாகிய மிக மோசமான வானிலை என இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது. திணைக்களம் தெரிவித்துள்ள தகவலின்படி கடுமையான கனமழை, இடியுடன் கூடிய மழை, பலத்த காற்று மற்றும் வெள்ளம் பல பகுதிகளில் தொடர்ந்து பதிவாகி வருகின்றது. இதனால் வீடுகள் சேதமடைதல், மண் சரிவு, வெள்ளப்பெருக்கு மற்றும் வீதிகள் பாதிப்பு ஏற்பட்டுள்ளன என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை மக்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும் அதிகாரிகள் வழங்கும் எச்சரிக்கைகளை பின்பற்றுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளனர்.
இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் அடுத்தடுத்து வானிலை முன்னறிவிப்புகளை தொடர்ந்து வழங்கி பொதுமக்களின் பாதுகாப்பு தொடர்பில் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. இதேவேளை சமீபத்திய வரலாற்றில் மிகப்பெரிய வெள்ளத்தால் அடுத்த 24 மணி நேரத்திற்குள் கொழும்பு மூழ்கும் அபாயத்தில் இருப்பதாக நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரித்துள்ளது. களனி நதி பள்ளத்தாக்கின் தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் விரைவில் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு நீரியல் மற்றும் பேரிடர் மேலாண்மைக்கான நீர்ப்பாசன இயக்குனர் பொறியியலாளர் LS சூரியபண்டார வலியுறுத்தியுள்ளார். களனி நதிப்படுகையின் பல இடங்களில் தற்போது பெய்து வரும் கனமழை, மேல் களனி நதிப்படுகைகளில் இருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு மற்றும் களனி நதிப்படுகையின் பராமரிக்கப்படும் நீர்மட்டம் ஆகியவற்றை நீர்ப்பாசனத்துறை பகுப்பாய்வு செய்த பின்னர் இந்த சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை இதற்கு முன்னரும் கொழும்பில் பல சந்தர்ப்பங்களில் வெள்ள அபாயம் இருந்த போதிலும் தற்போது அதிக பாதிப்பு ஏற்படும் நிலைமை ஏற்படும் எனவும் நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதேவேளை குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்தின் பிரதான குளமான இரணைமடு குளம் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை மற்றும் காற்றுடன் கூடிய அதிக மழை காரணமாக நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. இதனை அடுத்து இன்று காலை முதல் இரணைமடு குளத்தின் அனைத்து வான் கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. அதேவேளை கனகாம்பிகை குளம் தற்போது வான் பாய்ந்த நிலையில் காணப்படுகின்றது. கல்மடு குளம் கொள்ளவை எட்டி வான் பாய ஆரம்பித்துள்ளது. இதனால் குளத்தில் நீரெந்தும் பகுதிகளின் கீழ் வாழும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயல்பட்டு தமது பாதுகாப்பை உறுதி செய்யுமாறும் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு கேட்டுக் கொண்டுள்ளது. எனவே பொதுமக்கள் அனர்த்த நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் கிளிநொச்சி மாவட்ட செயலகம் அறிவித்துள்ளது. இதேவேளை நாவலப்பிட்டிய பழைய தொடர்ந்து முனைய வீதியில் உள்ள வீடொன்றின் மீது மண்மேடு சரிந்ததில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 உயிரிழந்துள்ளதாக நாவலப்பிட்டி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்கள் மனைவி, மாமியார் மற்றும் 3 மாத குழந்தை என நாவலப்பிட்டி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நாவலப்பிட்டி பிரதேசத்தில் பெய்து வரும் கனமழையினால் வீட்டின் மீது மண்மேடு சரிந்ததாகவும் நாவலப்பிட்டி காவல்துறை அதிகாரிகளும் விபத்துக்குள்ளானவர்களை காப்பாற்ற பெரும் முயற்சி எடுத்தும் அது பலனளிக்கவில்லை எனவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களின் உடலங்கள் தற்போது நாவலப்பிட்டி மாவட்ட பொது மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளன. மோசமான வானிலை காரணமாக நாவலப்பிட்டி பிரதேசத்தில் இதுவரை 5 பேர் உயிரிழந்துள்ளதுடன் சுமார் 50 குடும்பங்கள் பாதுகாப்பான முகாம்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் நாவலப்பிட்டி பிரதேச செயலாளர் ரம்யா ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். இலங்கையில் உருவாகியுள்ள டிட்வா புயல் தற்போது வாழைச்சேனைக்கும் புலனறுவைக்கும் இடையில் மையம் கொண்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. டிட்வா புயலானது தற்போது திருகோணமலை மாவட்டத்தின் கந்தளாய்க்கும் மெதிரகிரியவுக்கும் இடையில் மையம் கொண்டுள்ளது. இது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வருகின்றது. இது நாளை நண்பகலுடன் இலங்கையை குறிப்பாக வடக்கு மாகாணத்தை விட்டு நீங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு வடமேற்கு கிழக்கின் சில பகுதிகள் மேற்கு மத்திய மாகாணங்களுக்கு கிடைத்து வரும் கனமழை நாளை காலை வரை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக வடக்கு மாகாணத்திற்கு அதிக ஈரப்பதம் மிக்க மழை மேகங்கள் குவிக்கப்படுகின்றன. ஆகவே வடக்கு மாகாணத்திற்கு தொடர்ச்சியாக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. வடக்கு மாகாணத்திற்கு குறிப்பாக வவுனியா, முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களுக்கு ஏற்கனவே மிக கனமழை கிடைத்துள்ளது. தற்போதும் கனமழை கிடைத்து வருகின்றது. பல குளங்கள் வான் பாய்கின்றன. பல குளங்களுக்கு வான் கதவுகள் திறந்து விடப்பட்டுள்ளன. மன்னார் மாவட்டத்தின் அருவியாற்றின் கீழ் பகுதிகளுக்கு அதிக நீர் வரத்து தொடர்ந்து இருக்கும் எனவும் இவர் குறிப்பிட்டுள்ளார். நீரேந்த பிரதேசங்களில் கனமழை கிடைத்து வருகின்றது. எனவே வவுனியா, முல்லைத்தீவு, மன்னார் மற்றும் கிளிநொச்சி பிரதேசங்களின் தாழ்நில பகுதியில் உள்ள மக்கள் மிகவும் அவதானமாக இருப்பது அவசியம் எனவும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு பிற்பகல் முதல் கனத்த அதிகரித்த மழை கிடைக்கும் எனவும் இன்று இரவும் கனமழை தொடர்ச்சியாக கிடைக்கும் வாய்ப்புள்ளது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆகவே தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்கள் போதுமான தயார்படுத்தலோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொலன்னறுவை மணம்பிட்டிய பாலத்தில் சிக்கியிருந்த 13 பேர் பெல் 212 ரக ஹெலிகாப்டர் மூலம் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். இந்த மீட்பு நடவடிக்கையானது விமானப்படையின் கிகுரக்கொட முகாமில் உள்ள இலக்கம் 7 ஹெலிகாப்டர் படைப்பிரிவுக்கு சொந்தமான விமானம் மூலம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மீட்கப்பட்டவர்கள் தற்போது பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீரற்ற காலநிலை காரணமாக நாட்டில் ஏற்பட்டுள்ள வெள்ளம் காரணமாகவும் அனைவரும் பின்பற்ற வேண்டிய சுகாதார வழிகாட்டுதலை அறிக்கை மூலம் சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ளது.
வெள்ள நீரில் நடக்கவோ அல்லது நீந்தவோ வேண்டாம். அதில் காயங்களை ஏற்படுத்தக்கூடிய தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்கள் மற்றும் குப்பைகள் இருக்கலாம். வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் இருந்து காய்கறிகளை சாப்பிடுவதை தவிர்க்கவும், வெள்ளம் சூழ்ந்த உணவை எறியவும். நோயை தடுக்க குழந்தைகள் மற்றும் செல்லப்பிராணிகளை மாசுபட்ட தண்ணீரிலிருந்து விலக்கி வைக்கவும். உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் மருத்துவ உதவியை நாடுவதில் தாமதிக்காதீர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடிப்பதற்கு, சமைப்பதற்கு அல்லது குளிப்பதற்கோ வெள்ள நீரை பயன்படுத்த வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். எதிர்வரும் 36 மணித்தியாலங்களில் திருகோணமலை மாவட்டத்தின் சில இடங்களில் 200 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மிக கடுமையான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அத்துடன் சபரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களில் சில இடங்களில் 150 மில்லிமீட்டருக்கு அதிகமான கடுமையான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. மழையினால் ஏற்படக்கூடிய வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவு அபாயங்கள் குறித்தும் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு அனர்த்த முகாமைத்துவ நிலையம் கோரியுள்ளது. நீர்கொழும்பில் பல இடங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. தொண்டர் அமைப்புகள் படகுகளை பயன்படுத்தி வெள்ளத்தில் சிக்கியுள்ள மக்களை வெளியேற்றும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். சிறு ஓடைகள் பெருக்கெடுத்ததில் நீர்கொழும்பு பெரிய முல்லை, கோமஸ்வத்த, ரப்பர்வத்த, செல்லக்கந்த, தேனியவத்த, தழுபொத்த, மைமன் கொடல்ல பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கி வீடுகளுக்குள் நீர் புகுந்துள்ளன. இதேவேளை சமூக சேவகர் அமைப்புகள் சமைத்த உணவுகளை வழங்கி வருகின்றனர். பாதிக்கப்பட்ட மக்கள் தங்குவதற்காக அல் ஹிலால் மத்திய கல்லூரி தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. வீடுகளில் வெளியேறியவர்கள் உறவினர்கள், நண்பர்களின் வீடுகளிலும் தங்கியுள்ளனர். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்லங்கா குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்லங்காகுரல்.com எனும் இணையத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.